ஹாய் வெல்கம் டு SEO ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ். இது SEO வீடியோ டுட்டோரியலாக இருக்கும். ஸோ SEO சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸும் இந்த வீடியோ சீரீஸில் கவர் ஆகும். ஸோ SEO ஸ்கோர்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் ஃபார் மோர் SEO வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் SEO இன் தமிழ், why SEO is important and different types of SEO. SEOனா என்ன, எதுக்காக SEOக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரோம், அண்ட் ஃபைனலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் SEO. இந்த மூணையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்கள் SEO கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, கெரியர் ரெஸ்பெக்டிவில் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன குழப்பம் இருக்கும். நம்ம எப்படி SEO கற்றுக்கிறது, இல்லை எங்கேருந்து SEO கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் தரேன். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் கெரியர் ஆஸ்பெக்ட். சரி, முதல்ல வாட் இஸ் SEO அப்படின்னா பார்த்துருவோம். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்ரிவேஷன் ஃபார் SEO அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை ரெண்டாக பிரிப்போம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது ஆப்டிமைசிங் யுவர் வெப்சைட். வெப்சைட்னா ஜஸ்ட் நாட் வெப்சைட், இட் குட் பி வீடியோ, இமேஜஸ், ஆடியோஸ், infographics, whatever the digital asset. So optimizing your website for search engines so that your website ranks higher in the search results. ஸோ உங்கள் வெப்சைட்டை இல்லை உங்கள் வீடியோவை ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த வெப்சைட்டோ இல்லை அந்த வீடியோவோ சர்ச் ரிசல்ட்ஸில் ஹை ரேங்க். இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கீவேர்ட் போட்டுட்டு தேடுறாங்க அப்படின்னா, அந்த கீவேர்டுக்கு உங்கள் வெப்சைட்டோ இல்லை உங்கள் வீடியோவோ ரேங்க் ஆகணும், ஹை லெவலில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆப்டிமைஸ். அப்படி பண்ணுறது, அதை ஆப்டிமைஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் பேர் தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சரி, இப்போ why SEO is important அப்படின்னு பார்ப்போம். அதில் மணி. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா கால் பண்ணுறாரு. ஹலோப்பா, சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகேப்பா. கேப் புக் பண்ணுமா? அந்த ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. எங்கேருந்து புக் பண்ணோம்? ஓகே, பெங்களூர் டு, ஒரே நிமிஷம் இருங்க, பெங்களூர் டு சென்னை கேப் தானப்பா? இந்த ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. சென்னை கேப். ஓகே, இந்த லோட் ஆகிட்டு இருக்குப்பா, ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன்ப்பா. பெங்களூர் டு சென்னை. எத்தனை பேர்ப்பா போகிறீங்க நீங்கள்? நீங்களா அம்மாவுமா? சரிப்பா. இந்த ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேப்பா. பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை 2 பேருக்கு போதும் இல்லைப்பா. அப்போ டிசையர் இல்லை இட்டியோஸ் வரும்ப்பா. சரிங்களா? ஆமாப்பா, நான் இது சொல்லிடுறேன், காசு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன்ப்பா. இருங்கப்பா. எத்தனாம் தேதி போகிறீங்கப்பா? ஃப்ரைடே 19th. ஓகேப்பா. லைவ் ஜிபிஎஸ் இருக்கும்ப்பா, நல்லா சானிடைஸ் பண்ணியிருப்பாங்கப்பா. அது 9653ப்பா. ஆமாம், எல்லாம் சேர்த்து டோல் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 9653ப்பா. மேக் மை ட்ரிப்பில் சவாரியில் பார்த்தீங்க அப்படின்னா 16th அதே டேத்துக்கு, ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் பார்த்து சொல்கிறேன். ஏசி தானேப்பா? ஏசி எக்கானமி போதும்லப்பா. ஓகே, டாடா இண்டிகா அது 7248 வருதுப்பா. ஆமாம், அது பிக்கப் டைம் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இண்டிகா இல்லைப்பா, இது கொஞ்சம் குழப்பது. ஓகே, இது உங்களுக்கு 9000 இதனால நல்லா வர்த்தாக இருக்கும்ப்பா. மேக் மை ட்ரிப் 9653 தான். டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இன்க்ளூசிவாக வரும். இதே நான் புக் பண்ணிடுவாப்பாண்ணா? ஓகேப்பா, புக் பண்ணிடுறேன். சரிங்களா, நான் புக் பண்ணிடுறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
ஓகேப்பா, ஓகேப்பா. தேங்க் யூ. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு புக் பண்ணணும். அதனால தான். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குமே நான் ஏன் மணி அப்படின்னு போட்டேன். எஸ், ஒரு 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 சின்ன ஒரு தேவை இருந்துச்சு. கேப் புக் பண்ணணும். ஸோ ஒரு கீவேர்ட் அடித்தேன். பெங்களூர் டு சென்னை கேப்ஸ் அப்படின்னு கீவேர்ட் அடித்தேன். ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் 2 எடுத்தேன். ஒன்று வந்து ரெண்டாவது எடுத்தது வந்து கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டுக்கே ஸ்டிக் பண்ணி அவருக்கு அதிலேயே நான் புக் பண்ணிட்டேன். ஸோ வென் யூ டூ எஸ்சிஓ இட் வில் பிரிங் லாட் ஆஃப் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு இடத்துல உங்கள் வெப்சைட் இருந்திருந்தாலும் பார்த்துருப்பேன். அது எல்லாம் நல்லா இருந்துச்சு, கிளியராக இருந்துச்சு அப்படின்னா 9065க்கு உங்கள் வெப்சைட்டுக்கு உங்கள் கம்பெனிக்கு பிஸ்னஸ் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நானும் கிடையாது, யாராக இருந்தாலும். ஸோ அதனால் உங்கள் வெப்சைட்டை இல்லை உங்கள் பிஸ்னஸை எஸ்இஓ மூலமாக ஃபஸ்ட்டு கொண்டு வர்றது எதுக்காகனா இட்ஸ் ஆல் அபவுட் மணி. அதுக்காகத்தான் பிஸ்னஸ் நிறைய வரும். அதுக்காகத்தான் எஸ்இஓ பண்ணணும். அடுத்து ஆர்கானிக் ஆர் ஃப்ரீ டிராஃபிக். இப்போ நம்ம எஸ்இஓ மூலமாக நீங்கள் கொண்டு வர ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ டிராஃபிக் தான். நீங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த சென்னை டு பெங்களூர் எக்ஸாம்பிளே. இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே உங்கள் வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ என் மூலமாக இப்போ நான் வர்றேன் அப்படின்னா எனக்கு யாரும் பணம் உங்களுக்காக நீங்கள் எங்கேயும் பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ கூகுள் ஆட்ஸோ இல்லை பிபிசியோ நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் மணி. சில மணி சில தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் யூ கேன் ரேங்க். ஆனால் எஸ்இஓ அப்படி கிடையாது. இட்ஸ் ஆல் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் ஃபஸ்ட்டில் வரப்போது. இட் இஸ் கோன் கிவ் யூ பிஸ்னஸ். அடுத்து மூணாவது வந்து ட்ரஸ்ட் அண்ட் க்ரெடிபிலிட்டி. முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு பிபிசி கேம்பெயின் இல்லை கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வித்தின் 2 or 3 days உங்கள் ஆட்ஸ் ஈஸியாக ரன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் கொண்டு வந்துடலாம் வென் யூ ஃபாலோ தோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஆனால் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படி இல்லைங்க. எஸ்இஓவில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டை கொண்டு வரணும், ஃபஸ்ட் ரேங்க்கு இல்லை ஃபஸ்ட் பேஜ் கொண்டு வரணும்னா இட் இஸ் கோன் டேக் லாட் ஆஃப் டைம் அண்ட் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒரு நீண்ட காலம் இன்வெஸ்ட் பண்ணி சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னாவே ஆஸ் அ யூஸராக த ட்ரஸ்ட் அண்ட் க்ரெடிபிலிட்டி ஃபார் த பிராண்ட் இன்க்ரீசஸ். ஏன்னா குறைஞ்சது ஒரு 6 to 8 monthஸாவது ஆகும் வென் யூ வாண்ட் டு சி எஸ்இஓ ரிசல்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு காத்திருக்கிற பிராண்ட் வேல்யூ வந்து தப்பு பண்ணாது. இட் கிவ்ஸ் மீ ட்ரஸ்ட் இல்லையா. ஸோ அஸ் யூஸராக பார்த்தேன் அப்படின்னா ஒரு சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸில் நான் வெப்சைட்டை பார்க்குறேன் அப்படின்னா இட் இஸ் கோன் கிவ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அது உங்கள் பிராண்டை பற்றி உங்கள் பிஸ்னஸை பற்றிய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸை கூட்ட போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் யுவர் ஓவரால் வெப்சைட் ஹெல்த். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த எஸ்இஓ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பீட் அப் யுவர் வெப்சைட். லோடிங் பேஜ் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் எஸ்இஓ. ஸோ வென் யூ ஸ்டார்ட் அந்த ஸ்பீடுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான ஆப்டிமைசேஷன் பண்ணிங்க அப்படின்னாவே ஓவரால் வெப்சைட்டோட ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஜஸ்ட் நாட் ஸ்பீடு, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நேவிகேஷன் இருக்குது. when you increase your navigation, smooth easy navigation, or when you increase UI UX capabilities, இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா your overall website health இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து யூ கேன் டார்கெட் லோக்கல் பிஸ்னஸ். அதாவது when you do local SEO, எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னே, நீங்கள் வந்து ஒரு கோயம்புத்தூரில் when you're running a vegetable shop அப்படின்னா when you do local SEO, மீன் people who prefer online vegetables in கோயம்புத்தூர் ஆர் ஃபிசிக்கலாக அட்டன் போய் வாங்கணும்னு நினச்சாலுமே when people type vegetable shops near me, அந்த ரிசல்ட்ஸில் உங்கள் பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா you will get a lot of local business. அதுக்காக இதெல்லாம் இது பேசிக்ஸ் ஆஃப் எஸ்இஓ. நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. வர வீடியோவில் பார்ப்போம். பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்துட்டா there are 3 types of types of SEO. மொத்தம் there are more than 12 types of SEO இருக்குங்க. பட் ஆனால் என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா there are 3 types of SEO: on page SEO, off page SEO and technical SEO. apart from this நம்ம ஏற்கனவே பார்த்த லோக்கல் SEO இருக்குது, இன்டர்நேஷ்னல் SEO இருக்குது, வீடியோ SEO இருக்குது, யூடியூப்
யூடியூப் எஸ்சிஓ இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய எஸ்சிஓஸ் இருக்குங்க. ஸோ அதில் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல். நீங்கள் எஸ்சிஓவில் பிகினர் அப்படின்னா இந்த மூணுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆன் லேட்டர் ஸ்டேஜஸ் வி வில் லேர்ன் அபவுட் ஆல் தோஸ் எஸ்சிஓஸ். சரி, இதில் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் பற்றி பேசிக்ஸ் கவர் பண்ணிடுவோம். ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். இட் வில் கிவ் மோர் நாலேஜ் அபவுட் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன். சரி, ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன்னா என்ன? வாட் எவர் த ஆப்டிமைசேஷன் யூ டூ ஆன் த பேஜ், உங்கள் வெப்சைட்டில், உங்கள் வெப் பேஜில் உங்களால் பண்ண முடிய எல்லா ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ்க்கு பேரும் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனுங்க. உதாரணத்துக்கு மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இல்லை கீவேர்ட், இமேஜ் ஆர் லிங்க், இதில் எல்லாத்துலேயுமே இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இமேஜ் ஆப்டிமைசேஷன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே உங்கள் வெப்சைட்குள்ளே தான் இருக்க போகுது. யூ கேன் கோ அண்ட் ஆப்டிமைஸ் தோஸ். கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் அதே மாதிரி தான். we have to kind of keywords வந்து உங்கள் கண்டென்ட்டில் இருக்க போது you have to give the correct number of keywords, the keyword prominence பார்க்க போகிறீங்க, keyword density பார்க்க போகிறீங்க. உங்களால் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனில் வந்துடுங்க. மெட்டா டைட்டில் யூ கேன் ஆப்டிமைஸ் இட், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிங்க்ஸ். ஸோ வாட் எவர் யூ கேன் ஆப்டிமைஸ் ஃப்ரம் யுவர் சைட், அது எல்லாமே ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன். சரி, ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் என்னடா பேக் லிங்கிங், லிங்க் பில்டிங் இத்தனை தடவை எழுதியிருக்கான்னு நினைக்காதீங்க. விட்டா 10 out of 10 எழுதுவேன். ஸோ பேக் லிங்கிங் ஆர் லிங்க் பில்டிங் ஆர் the very most foremost activity you have to do in off page optimization. Apart from this, directory submission இருக்குது, guest blogging இருக்குது, நிறைய இருக்குது. பட் ஸ்டில் பேக் லிங்கிங் ஆர் லிங்க் பில்டிங் அதுதான் ரொம்ப முக்கியமான ஆஃப் பேஜ் எலமெண்ட்டோட டெக்னிக்ஸ். சரி, லிங்க் பில்டிங் ஆர் பேக் லிங்கிங்கில் என்னென்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது, SEO scores .in. அது ஒரு நிமிஷம், .SEO scores .in. இது இப்போ தான் பேசிக்ஸாக நம்ம எல்லாம் சேர்ந்து கற்றுக்கிறதுக்காக இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஆர்டிக்கல் சொல்கிறேனே, ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO. ஓகேவா, 9 SEO ஃபேக்டர்ஸ், 9 இம்பார்ட்டன்ட் ஆன் பேஜ் SEO ஃபேக்டர்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் டிராஃபிக். இது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இது நல்லா இருக்குது, இதை பாருங்கள், இதை பிடிச்சிருந்தா இதை லிங்க் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதை படிக்கிறீங்க, ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வெப்சைட்டில் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் ஆன் பேஜ் ஃபேக்டர்ஸ் ஜஸ்ட் செக் திஸ் லிங்க் அப்படின்னு லிங்கை கொடுப்பீங்க. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு வர யூசர்ஸு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லிங்குக்கு வருவாங்க. இதுதான் பேக் லிங்கிங். ஸோ நீங்கள் என் லிங்க்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் கால் பேக் லிங்கிங்க. இது ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் எனக்கு லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு யூஸ், ஓகேங்களா. உங்களுக்கு என்ன யூஸ், யூ ஆர் கிவிங் எ வெரைட்டி, யூ ஆர் ஷோயிங் அதர் கைண்ட் ஆஃப் அத்தாரிட்டி நாலேஜ் ஹப் டு யுவர் யூசர். ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அது யூசேஜ். இப்போ நீங்கள் எனக்கு லிங்க் கொடுக்கறதுக்கும், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது கண்டிப்பாக நடக்காது, பட் ஸ்டில் நீல் பட்டேல் மாதிரி ஆள் வந்து என் வெப்சைட்டை பார்த்துட்டு ஒண்டர்ஃபுல், என்ன இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க அப்படின்னு அவர் வெப்சைட்டில் லிங்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஏன்னா நீல் பட்டேல் இஸ் அன் அத்தாரிட்டி ஃபிகர். ஸோ நீல் பட்டேல் அவர் வெப்சைட்டில் இந்த லிங்கை போட்டு யூ ஜஸ்ட் செக் திஸ் பேஜ் அப்படின்னு சொன்னார்னா கூகுள் என்ன யோசிக்கும், நீல் பட்டேல் மாதிரி ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் வந்து இந்த வெப்சைட்டுக்கு இந்த லிங்க் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் ரொம்ப சூப்பர், ஆசம். ஸோ இந்த ஆர்டிக்கலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு இட் வில் இன்க்ரீஸ் த ரேங்க் ஃபார் திஸ். ஸோ இது மாதிரி தாங்க நம்ம பேக் லிங்கிங் பண்ண முடியும். ஆனால் இயர்லியே நீங்கள் நீல் பட்டேல் மாதிரி ஆட்கிட்ட போய் இந்த லிங்கிங் இதை படித்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லிங்க் தாங்கன்னு கேட்கவும் முடியாது, கேட்டாலும் கிடைக்காது. பட் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் லிங்க் பில்டிங். ஸோ இதுதான் பேக் லிங்கிங் ஆர் லிங்க் பில்டிங். அடுத்து டைரக்டரி சப்மிஷன் அண்ட் கெஸ்ட் பிளாகிங், இது எல்லாமே ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷனில் பார்ட் ஆஃப் டெக்னிக் வரும். சரி, அடுத்து டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன் நான் என்னென்னு பார்த்துருவோம். டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷன்னா இன்க்ரீஸிங் த டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி ஆஃப் யுவர் வெப்சைட்டுங்க.
என்னென்னா உதாரணத்துக்கு ஸ்பீட், யூ கேன் இன்க்ரீஸ் யர் ஸ்பீட் ஆஃப் த வெப்சைட்டு. செக்யூர்டு வெர்ஷன், நான் போட்டிருக்கிறது ஹெச்டிடிபி தான். யூ ஷுட் நாட் யூஸ், பார்த்தீங்களா, நாட் செக்யூர்னு வருது பார்த்தீங்களா. யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி தி செக்யூர்டு வெர்ஷன். பட் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதால நாட் செக்யூரில் இருக்குது. கூடிய விரைவில் ஐ வில் மேக் இட் டு செக்யூர்ட். ஸோ யூ ஹவ் டு ஆல்வேஸ் யூஸ் செக்யூர்ட் வெர்ஷன். அதே மாதிரி க்ராலிங் அண்ட் இண்டெக்ஸிங். ஸோ ரேங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் ஹேஸ் டு க்ரால் அண்ட் இண்டெக்ஸ் யுவர் வெப்சைட். ஸோ அதெல்லாம் க்ரால் ஆகுதா, இண்டெக்ஸிங் சரியாக நடக்குதா அப்படின்னு பார்க்குறது எல்லாமே டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷனில் வந்துடும். அதே மாதிரி கோட் டீபக்கிங், யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங் அபவுட் திஸ் HTML, பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட், பேசிக் CSS. இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ இன் டீபக்கிங், கோட் டீபக்கிங். இது எல்லாமே டெக்னிக்கல் ஆப்டிமைசேஷனில் வந்துடும். சரி, கடைசியாக முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஐ வில் கிவ் அ சம் ப்ரோ டிப் டு கிக் ஸ்டார்ட் யுவர் கேரியர் அப்படின்னு. ஸோ நீங்கள் SEO படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரீ ஆன்லைன் SEO ரிசோர்ஸஸை தேடி கண்டுபிடிக்கணும். இட் மைட் பி நீல் பட்டேல் பிளாகு, இல்லை மோஸ் பிளாகாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு யூடியூப்பில் வீடியோ சீரீஸாக இருக்கலாம், வாட் எவர், ஒரு பிடிஎஃபாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஃபஸ்ட்டு அது 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 கண்டுபிடிச்சிருங்க. அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் கோல் என்ன, எத்தனை நாள், இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே எனக்கு வேலை வேணும் அப்படின்னா அந்த கோலையும் அந்த ரிசோர்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாதத்துக்குள்ளே எனக்கு வேலை வேணும் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் ஷுட் ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்டர்வியூ. ஏன்னா நம்ம கோல் வந்து இஸ் டு பாஸ் ஆன் இன்டர்வியூ, ரைட்? இப்போ உங்கள் கோல் வந்து டு லேர்ன் மோர் அபவுட் SEO அப்படின்னா இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸ் தேவையே கிடையாது. யூ ஹேவ் டு லேர்ன் மோர் அபவுட் SEO, ப்ராக்டிக்கல் SEO. ஸோ பேஸ்ட் ஆன் யர் கோல் உங்கள் கரெக்டான ஒரு ஆன்லைன் ரிசோர்ஸை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் ஸ்டார்டட் யுவர் SEO வெல் அண்ட் குட். ஸோ நீங்கள் உங்கள் கோல் என்ன, நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிற கரெக்ட் SEO ரிசோர்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி சரியாக தான் தேர்ந்தெடுத்துருக்கோமோ அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். சரி, இது வந்து பேசிக்ஸுங்க. ரொம்ப SEO ஸ்கோர்ஸ் இந்த சேனலை பற்றி ரொம்ப பேசிக்காக சொல்ல போகிறேன். இது என்னென்னா SEO ஸ்கோர். நீங்கள் வந்து SEOவை தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம். நான் ரெகுலராக SEO சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டு நானும் வளர போகிறேன், உங்களையும் சேர்ந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் SEO ஸ்கோர்ஸ் இன் தமிழ். ஒரு சின்ன பேசிக் டிப்புங்க என்னென்னா, SEO படிக்கிறதோட நிப்பாட்டாமல் ட்ரை டு ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்ட். ஆமாம், என்னென்னா இப்போ நம்ம இந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன, உங்கள் கரெக்டான ரிசோர்ஸ் என்ன, அதை வந்து உங்கள் கோல் என்ன, அதை ரெண்டையும் கரெக்டான வழியில் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் SEO போக முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஆன் பேஜ் பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை ஆன் பேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் மிஸ்டேக்ஸ் யூ ஆர் டூயிங். அதே மாதிரி எவ்வளோ அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாட் எவர் யூ லேர்ன் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட்டுங்க. திஸ் இஸ் ஆல் வி ஹவ் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை பி கேர்ஃபுல், டேக் கேர் அண்ட் லேர்ன் SEO ப்ராப்பர்லி. தேங்க்யூ ஸோ மச்.